அப்பா சுப்பிரமணிய, நம்ம வாங்கி இருக்கிறோமே அந்த நஞ்சையில 10 ஏக்கரால நாம கவுண்டரையா வணக்கமுங்க. வாங்க தரகற. என்ன இவ்வளவு தூரம், என்ன விஷயம்? யாருகிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க? டேய், அவர் கொஞ்சம் கேட்காது, தெளிவா எடுத்து சொல்லு. யோ, உங்ககிட்ட தான் கேக்குறாரு என்ன விஷயமா வந்தேன்னு. அதுக்காக இந்த கத்து கத்துற? எனக்கு என்ன காதா கேட்காது. டேய், எதுக்காட இந்த கத்து கத்துறாரு? கூப்பிட்டீங்களா? சுத்தம் உனக்கும் போச்சா? அப்பா, வந்த விஷயம் நான் நீயே சொல்லு. நல்ல காரியமா தான் வந்திருக்கிறனுங்க. மாப்பிள்ள கவுண்டர, உங்களுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. இந்த வீட்டுல கலகலன்னு ஒரு கல்யாண சத்தம் கேட்கும் நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அதனால பொண்ணுங்க போட்டாவெல்லாம் கொண்டாந்து இருக்கிறேன். இதுல எந்த பொண்ணு புடிச்சதுன்னு சொல்லுங்க, சட்டு புட்டு கல்யாணத்தை முடிச்சிடலாம். அறிவு கட்ட தரகு, அவனுக்குன்னு ஒரு பொண்ணு பிறந்து அமெரிக்காவில ஆளா இருக்கிறா. அவ யாருன்னு நினைச்ச? என் பேத்தி. அவதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். இனிமே பொண்ணுன்னு வந்தா நீ ஏன் கம்ம நிறைய பொழப்ப எடுக்காதயா? மாப்பிள்ள கவுண்டர, அமெரிக்காவில இருந்து எப்ப கப்பல்ல பொண்ணு வந்து கல்யாணம் பண்றது? இந்த ஊருக்குள்ளேயே ஒரு நல்ல பொண்ணா செலக்ஷன் பண்ணி சொன்னீங்கன்னு வைங்க, சட்டு புட்டு கல்யாணத்தை முடிச்சு ஊட்டி கொடைக்கானல்னு தேனிலவு போயிட்டு வரலாம்ல. இங்க பாருங்க தரகற, என் அக்கா மக 7 கடல் தாண்டி இருந்தாலும் அவதான் எனக்கு பொண்டாட்டி. இந்த பொண்ணுக்குன்னு பாக்குற வேலை வச்சுக்காது. டேய் முத்தா, பாத்ரா கொத்தா தூக்கிட்டு போற உடையா? என்னையா பண்ற? அறிவு இருக்கா உனக்கு? மூதேவி மூதேவி. ஆகிற இடத்த விட்டு ஆகாத இடத்துல போய் பேசிக்கிட்டு இருக்கியா? அடைய ஐயா, மாப்பிள்ள கவுண்டர் மூலியமா கமிஷன் நிறைய கிடைக்கும் நான் நினைச்சேன். அது போச்சா? எனக்கு ரூபா எனக்கு கொடு. எனக்கு போடுப்பா. அப்பா, உனக்கு போட்டானா? சரி, உனக்கு ஒண்ணு, அப்புறம் எனக்கு ஒண்ணு. இங்க உட்கார். கமான். வேண்டாங்கண்ணே, நீ சின்ன பையனா இருக்கும் போது என் மடியில் கிடந்த. இப்ப நான் உனக்கு அடியில் கிடக்குறேன். எனக்கு இந்த மரியாதையே போதும். இல்ல இல்ல, நீ தண்ணி போறதுக்கு முன்னாடி இங்க உட்காரும்ப. அப்புறம் தண்ணி ஃபுல்லா ஏத்திட்டு ஏன்டா உட்கார்ந்தீங்க? எதுக்கு வம்பு? ஒரு பேகாரி. ஐயோ, எனக்கு பார்க்க முடியப்பா. போய் சொல்லாத. கமான், டோன்ட் லை. இல்லங்கண்ணே, நான் வந்து 1.5 பாட்டில வாய் எடுக்காம அப்படியே வச்சு குடிச்சிருவேன். ஆனா அப்படமான குடிச்சு பழக்கம் இல்லையே, மரியாதை இல்லையில. பேக்வர்ட் ஃபெலோ, பேக்வர்ட் திங்கிங். இங்கிலாந்துல அம்மா அப்பா அக்கா தங்கச்சி பாட்டி ஆயா எல்லாம் சேர்ந்து அடிக்கிறாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. கரெக்ட், என்ஜாய் பண்ணுவோமே. அங்க எல்லாரும் சம்பாதிப்பாங்களா? இங்க ஒருத்தன் தானே சம்பாதிக்கிறேன். இல்ல இல்ல, குடு குடு குடு. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இப்போ குடிச்சாகணும் மேன். கமான். என்னமோ சொல்ற. அப்பன் புலி அடிச்சா, மயில் அடிச்சா, மான் அடிச்சா, என் புள்ளை என்ன தண்ணி அடிக்க வச்சுட்டான். என்ன பண்ற? நான் விவசாய குடும்பம் இல்லையா, அதனால எது சாப்பிட்டாலும் பூமாதேவிக்கு படைச்சிட்டு தான் சாப்பிடணும். என்ன இந்தியாவில பூமி கூட தண்ணி அடிக்குமா? ஆடா, நீங்க ஒண்ணு சாமியா அடிக்க. நம்ம மதுரை வேற மாடசாமி, இதுக்கெல்லாம் படையலே சாராயம் தானே. இது இப்போ அடி மகனே, நம்ம மைட்ட ஊறுகாயும் இல்ல பக்கோடாவும் இல்ல, இது மறுக்குது. பட்ட சாயம். பேக்வர்ட் ஃபுல். இங்கிலாந்துல பிஸ்கட் சிப்ஸ் பிரெட் தவிர வேற எதுவும் சாப்பிட மாட்டாங்க. இப்ப சாப்பிட. நம்மளுக்கு தமிழ் சரியா வராது மாப்பிள்ள. சாரி மகனே. ஹலோ, என்ன ராடுக்கு குறைக்கும் போது குறுக்க வேக. ஹலோ, என்ன என் பேர் என்னடா? உன் பேரு மயில்சாமி கவுண்டர். அது குடிக்கிறதுக்கு முன்னாடி, குடிச்சதுக்கு அப்புறம் மயில்சாமி ராவ். ராவ்? அது எப்படி? ஆமா, நான் ராவா தானே குடிச்சேன், அதான் மயில்சாமி ராவ். மேன், தண்ணி அடிச்சுக்கிட்டு பேசுறேன் மேன். எனக்கு தூக்கம் வருது. நல்ல தூக்கம் வர்றதுக்கு ஒரு பாட்டு பாடணும், அருமையான பாட்டு பாடணும். பின்னிற பேசாம. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, இல்லை ஒரு எனக்கு புது பாட்டு பாடணும். புது பாட்டா? இந்த பாட்டுல போடி. பக்கடா இல்லாம தண்ணி போட்டா, துக்கடா பய கூட சேர்ந்து போட்டா, படார் உனக்கு படார்
ஏடா பரவேஷ் பாட்டாள உனக்கு வேணும் ஏண்டா கஷ்டப்பட்டு உன்னை பாடுபட்டு ஃபாரின் கணிச்சு நான் படிக்க வச்சா என்னை சூ போட்டு விட சொல்றது எட்டி உரைக்கிறது என்னடா நினைச்சிட்டு நீ ஏய் நான் என்ன போதை இருக்குன்னு நினைச்சிட்டியா சும்மா ஆக்டிங்கடா நான் என் பொண்ணு ஆளாகி 5 வருஷம் ஆகுது. எங்க குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி மாப்பிள்ளை பாத்தீங்கன்னா ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நகை சீராட்டெல்லாம் செஞ்சிருவேன். நல்ல மாப்பிள்ளையா பார்த்து ஏற்பாடு பண்ணுங்க. ஒண்ணு பேருக்கு ஏத்த மாதிரி அம்சமா தகதகன்னு இருக்குது. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. இந்த மாசத்திலே நல்ல நாள் இருக்குது. மாப்பிள்ளை வீட்டுக்காரரை கூட்டிட்டு வந்து நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடுறேன். அப்ப நான் வரட்டுங்களா? சரி. அம்மா அம்மா தரகர் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறாரு? எல்லாம் உன் கல்யாண விஷயமா தான். நல்ல மாப்பிள்ளைய பார்க்க சொல்லி உன் போட்டோவை கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். என்னது போட்டோவை கொடுத்துட்டியா? இப்ப எதுக்கு எனக்கு கல்யாணம்? இன்னும் விளையாட்டு பிள்ளையா இருக்கியே. உங்க அப்பா இருந்திருந்தா எனக்கு இந்த கவலையே இருந்திருக்காது. ஆளான பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு காப்பாத்துறது அடி வயித்துல நெருப்பு கட்டிக்கிட்ட மாதிரின்னு சொல்லுவாங்க. நாமளும் இந்த ஊருக்கு வயிற்று பழுப்புக்காக வந்திருக்கோம். நீயும் வயல் வரப்புன்னு போறவ. 4 பேர் நம்மளை பத்தி நல்ல விதமா பேசணும் இல்ல தாயி? அப்படின்னா என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஆத்தா, தோட்டத்துல இருக்கிற வாழை இலை மேல முள்ளு பட்டாலும் முள்ளு இலையில பட்டாலும் சேதம் இலைக்குதாம்மா. இது பாருமா, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இந்த அம்சவல்லிக்கிட்ட நடக்காது. அப்படி இல்லையா புரோக்கரே வாயாங்க வாயாங்கல்ல இவன் எதுக்கு நம்மள கூப்பிடுறான்? வாயா என்ன அண்ணன் நடந்து வர்ற? ஏயோ அவசரமா பஸ்ஸுக்கு போயிட்டு இருக்கிறப்ப எதுக்கே கூப்பிட்டா? ஆமா அவசரமா பெரிய சட்ட தப்பிக்கு போறாரு. போட்டா ஏயா 100 ரூபாய் சுட வாங்கிட்டு போட்டாவை வாங்கிட்டு பொண்ணு அந்தா பாக்குறேன் இந்தா பாக்குறேன் ஏமாத்துறானிக்கு. மரியாதையா ஒண்ணு பொண்ணை கொடு இல்ல போட்டாவை கொடு. யோ உன் போட்டாவை கொண்டு 10 ஊர்ல காமிச்சுதையா? இந்த மூஞ்சிக்கு எவன் பொண்ணு கொடுப்பான்னு கேக்குறான். ஏன் மூஞ்ச பத்தி நீ பேசுறியா நீ? ஏயா ஓ மூஞ்சிக்கே ஒருத்தன் பொண்ணு தரும்போது எனக்கு பொண்ணு தர மாட்டானா? ரெட்ட கல்யாணம் 2 பொண்ணு நானு. ஒண்ணு பணத்தை கொடு இல்ல உன் கால இருக்க தோட்ட கழட்டு. யோ போட்டா கிடையாதுயா. எது ஓட்டா தர மாட்டியா? பணமும் கிடையாது போ. அப்ப உன்னை இங்கே கொண்டு வயலுக்கு உரம் பண்ண வேண்டியது. இல்லையா பொண்ணு பாக்குறேன்னு பணத்தை வேண்டி ஏமாத்தி தெரியுறாங்க. ஏனுங்க இவன் பொண்ணுங்க போட்டோ பார்த்து போய் சொல்லிட்டு இருக்கானுங்க. அதுக்கு தானே பார்க்க சொன்னது. என்னங்க அது போட்டோ? அந்த போட்டோ எடு. ஏயா இந்த பொண்ணோட போட்டோ உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? இவங்க அம்மாதான் மாப்பிள்ளதான் சொல்லி கொடுத்ததுங்க. அதுக்காகத்தான் புளியும் பெட்டி போயிட்டு இருக்கிறேன். இவன் குருட்டு போன திட்டத்தில் வாங்கிய மாதிரி விவகாரம் பண்றானுங்க. ஆமா இவர் பெரிய ரொம்ப நல்ல மனுஷன். ஐயா ஆளாகாத பிள்ளைகளை பூரா ஒவ்வொரு மாப்பிள்ளையும் கட்டி வச்சு ஊருக்குள்ள ஒரே கலவரமா இருக்கே அவனால. டேய் இந்த போட்டோ எங்க கிட்ட இருக்கட்டும். இந்த பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்றதுன்னு எங்களுக்கு தெரியும். ஏனுங்க கவுண்டரையா அப்ப இந்த பொண்ணை நீங்களே கண்ணால பண்ணிக்கிறீங்க? குத்துறனா அவர் பண்றாரு பண்ணாம போறாரு. நீ உன் வேலையை பார்த்து போயா. கவுண்டரையா நம்ம கமிஷனு 200 ரூபாய் குடுறா. என்னையா நீங்க இவனுக்கு போய் 200 ரூபாய் தர குடுறானா? சின்னையா எப்பயுமே பிடிச்சான். குடுத்து தொலைய போ 100 ரூபாய் தரணும். நீங்க எடுத்துக்கிட்டேன். நல்லா பெரிய ராகவேந்திர முனிவர் ஆசீர்வாதம் பண்றாரு. போடா வேலைய பண்றா. ஐயா நீங்க எதுக்கு அந்த பொண்ணோட போட்டோ வாங்கி வச்சிருக்கீங்க? அந்த பொண்ணு என்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்துச்சோ நம்ம வீட்டு பொண்ணு ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது நம்ம கடமை. ஐயா உங்க மனசே மனசியா? சரி சரி. ஏமா உனக்கு என்னாச்சு? முதல்ல போட்டோ அப்படியா? என்ன மாதிரி உனக்கு மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம். மாப்பிள்ளை கவுண்டரை உன்னை கண்ணாலம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி உன் போட்டாவை அவரு வாங்கி சோப்புக்குள்ள வச்சுக்கிட்டாரு. ஆமா சந்தோஷமா 100 ரூபாய் கமிஷன் கொடுத்திருக்காரு பாரு. கொடுத்து வச்ச மகராசி போ.
வணக்கம்மா. வணக்கம் தம்பி. என்ன உங்க பொண்ணோட போட்டோ தரகர்கிட்ட கொடுத்து மாப்பிள்ளை பார்க்க சொன்னீங்களாமே? ஆமாங்க தம்பி, நான் எவ்வளவோ சொல்லியும் அவ கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறா. நீங்க எப்படியாவது புத்திமதி சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். நீங்க சொன்னா அவ மீற மாட்டா. அவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும், அவ்வளவுதானே. அதை பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு வாத்தியார் பையன் இருக்கா, ரொம்ப தங்கமானவன். அவனையே உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்றேன். என்ன? சரிங்க தம்பி. சரி. ஏ அம்சவள்ளி, என்னடி உன்னைய மாப்பிள்ளை கவுண்டர் கடலை காட்டுக்கு வர சொன்னாருடி. ஆமா. வர சொன்னீங்களாம்ல? ஆமா. எதுக்கு வர சொன்னீங்க? நான் எதை சொன்னாலும் கேப்பியா? உனக்கு கல்யாணம் கட்டிக்க சம்மதம் தானே? அது வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கா, ரொம்ப நல்ல பையன், ஒழுக்கமான பையன். அவனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு. அம்சோலி, அம்சோலி, என்னது? என்ன சொல்ல வரேன்னு முழுசா கேட்காம ஓடிட்டால. என்னப்பா? வணக்கம். உங்களுக்கு லெட்டர் வந்திருக்குங்க. சரி. எங்க இருந்து வந்திருக்குது? நமக்கும் படிக்க தெரியாது, இவன் வேற கடுதாசியை கொடுத்துட்டு போயிட்டான். ஐயா, கடுதாச கையில வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிய? இல்ல, எங்க இருந்து வந்திருக்குது, என்ன சங்கதின்னு ஒண்ணுமே தெரியல. அதான். தெரியலையா? கொண்டாங்க. என்கிட்ட சொல்ல வேண்டியது, நான் எதுக்கு இருக்கேன் உங்ககிட்ட? ஏய், என்னடா புரட்டி புரட்டி பாத்துட்டு எங்க இருந்துடா வந்திருக்கு? உங்ககிட்ட இருந்து என்கிட்ட வந்திருக்கு. உன்னை அப்படியே விட்டா. இருங்க, கோவப்படாதீங்க. ஐயா, பின்னி இருக்காயா, பின்னி பெரிய திறமைக்காரனா இருப்பான் போல. அப்படியா? அப்படி என்னதான்டா எழுதி இருக்கா? ஐயா, ஒவ்வொரு எழுத்தையும் முத்து முத்தா அழகழகா அச்சடிச்ச மாதிரி எழுதியிருக்கா ஐயா. ஆனா என்ன எழுதியிருக்கா தெரியல. பெரிய படிக்கிற மாதிரி வாங்கின அறிவு கட்டுவேன். ஐயா, உங்களுக்கு காப்பியை நான் தான் ஆத்தி தர்றேன், வாழைப்பழத்தை நான் தான் உரிச்சு தர்றேன். இந்த லெட்டரை பிரிக்கிறதுக்கு நீங்க சிரமப்படப்படாதுங்கிறதுக்காக நான் பிரிச்சு கொடுத்தேன். அது தப்பா? ஆமா, பெருசா பிரிச்சு கொடுத்து உதவி பண்ணாரு அறிவு கட்டு. அம்சவல்லி, இந்த கடுதாசில என்ன எழுதி இருக்கு கொஞ்சம் விவரமா படிச்சு சொல்லுங்க. ஐயா, அப்ப நான் பரப்பட்டுங்களா? உன்னை போக சொல்லி 1 மணி நேரம் ஆகுது. போட. ரொம்ப சந்தோஷம். லெட்டர் படிக்கிறதுல போட்டி கூப்பிட்டோன்னு வந்துருவீங்களா? டேய், உன்னை போக சொன்னல. போ போ, நீ படிக்கண்ண. மகாகணம் பொருந்திய கவுண்டரையா அவர்களுக்கு தங்கள் அன்புள்ள வேலைக்காரன் முருகன் எழுதியது. இங்கு உங்கள் மாப்பிள்ளை பேத்தி பிரியா எல்லோரும் நலமாக இருக்கிறோம். காமாட்சி நல்லா இருக்கணும். அங்கு நீங்கள் தம்பி சுப்பிரமணியம். அது யாரும் இல்ல, நம்ம மாப்பிள்ளை கவுண்டர் தான். அவன் சின்ன வயசுல பார்த்து. நீ படி. தம்பி சுப்பிரமணியம் நலமாக இருக்க ஆண்டவனை வேண்டுகிறேன். அடாடாடா, என்ன மனசு, என்ன மனசு. நாங்கள் அமெரிக்காவிலிருந்து மெட்ராஸுக்கு வந்துட்டோம். தங்களுக்கு நான் இந்த கடிதம் எழுதியது ஐயாவுக்கு தெரியாது. ஏன்? தங்களின் பேட்டி பிரியாவை சுப்பிரமணிக்கு பெண் கேட்டு. ஏன் நல்ல இடத்துல இருந்துட்ட? மேற்கொண்டு படி. இதுக்கு மேல என்ன எழுதிருப்பாங்க? சீக்கிரம் வந்து பொண்ணை பார்த்து நிச்சயம் பண்ணி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு எழுதிருப்பாங்க. அதானே? அப்படியே கடுதாசியம் படிச்ச மாதிரி சொல்லுது புள்ள. ஆமா, ஏன் உன் கண்ணு கலங்குது? ஒண்ணு இல்லைங்க. அது வேற ஒண்ணும் இல்லப்பா, எனக்கு கல்யாணம், இவளுக்கு சந்தோஷம், அதனால ஆனந்த கண்ணீர். இவளுக்கே எப்படின்னா, ஊருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. எனக்கு எகிரி குதிச்சு ஆடணும் போல தோணுதுப்பா. அப்பா, என் பேச்சு பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுப்பா. நாளைக்கே மெட்ராஸ் போறோம், நிச்சயதார்த்தம் முடிக்கிறோம், கல்யாண தேதி குறிக்கிறோம். நீ என்ன சொல்ற? சரிப்பா, வாங்க.
ஐயா இங்க வாயா. அப்பா எப்படி இருக்க? அடாடாடாடா அமக்களமா இருக்கு. இன்னைக்கு தான் உன் முகத்துல மாப்பிளக்கலையே வந்திருக்கு. ஆமா இந்த அம்சவல்லி எங்க போச்சு? இங்கதானே இருந்துச்சு. அம்சவல்லி அம்சவல்லி அதோ. என்னங்கய்யா? அம்மா உன் அதிர்ஷ்ட கையால இந்த புடவை எடுத்துக்கிட்டு போய் காருக்குள்ள வை. இந்த இது எந்த புடவை தெரியுமா? ஐயா கட்டிக்க போறாரே என் பேத்தி, அவளோட நிச்சயதார்த்த புடவை. அலுங்காம குலுங்காம பத்திரமா கொண்டு போய் கார்ல வை. என்ன பிரமிச்சு போய் நிக்கிற? புடவை எடுத்துட்டு போய் வை தாயி. ஓ ஐயா வாங்கய்யா வாங்கய்யா வாங்க வாங்க வாங்க. டே முத்தா, ஐயா நிச்சயதார்த்தத்துக்கு போறோம். வர்றதுக்கு 2-3 நாள் ஆகும். சரிங்கய்யா. ரொம்ப நாள் கழிச்சு பேத்தியும் மருமகனையும் பாக்குறேன்ல. ஆமா ஆமா. அவங்க அவ்வளவு சீக்கிரம் அனுப்பிடுவாங்களா என்ன? அது ரொம்ப உண்மையான அது விஷயம். மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணிடு. பந்தக்காரங்க, சமையல்காரங்க, மேளக்காரங்க எல்லாரையும் வர சொல்லு. மாப்பிள்ளை கவுண்டர் வர சொன்னாலும் சொல்லணும். ஐயோ ஐயா சமத்து. ஐயா நீங்க நல்லபடியா போய் நிச்சயத்தை பேசி முடிவு பண்ணி தேதியை குறிச்சிட்டு வாங்க. மத்தெல்லாம் நான் ரெடி பண்ணிடுறேன். இந்த சுத்து வட்டாரத்திலே மாப்பிள்ளை கவுண்டர் வீட்டு கல்யாணம் மாதிரி எங்கேயுமே நடக்கலன்னு இந்த நாடே பேசணும். நீங்க ஏன் சொல்ல வேண்டியல?